Taste the Daily. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படையின் தேஜஸ்வி ரஃபேல், சுகாய் சூரியகிரண், துருவ் ஹெலிகாப்டரின் கூட்டு சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் களத்திலிருந்து விவரங்களை தருகிறார். அதை தற்போது பார்க்கலாம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இன்று காலையிலிருந்து தேஜஸ், சூரியகிரண், அதே போன்று ரஃபேல் போன்ற போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களுடைய சாகச நிகழ்வானது பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக விமானப்படை பிரிவில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், படை வீரர்கள், அதே போன்று பொதுமக்கள் என ஏராளமான பார்வையாளர்களுடைய வியக்க வைக்கக்கூடிய அளவிலே அவருடைய சாகச நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. சூரியகிரண் 9 விமானங்களை கொண்ட அந்த குழுவான தனித்தனியாக பிரிந்தும் பல்வேறு சாகசங்களையும் இங்கு நிகழ்த்தி இருக்கிறது. ரஃபேல், தேஜஸ் போன்ற விமானங்கள் வானிலை வட்டமடித்தபடி குண்டு மழையை பொய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை கண்கவர் வியத்தில் அவர்களை வியக்க வைத்திருக்கிறது. விமானப்படையிலே தங்களுடைய பணியை எப்படியெல்லாம் போர்க்காலங்களிலே உத்தியாக சிறப்பாக வானை பிளந்து கொண்டு எதிரிகளை நடுங்க வைக்கக்கூடிய விதத்திலே செயல்படுகிறது என்பதை காண்பித்திருக்கிறது. அதே போன்று பேரிடர் காலமாக இருக்கக்கூடிய புயல், வெள்ளம் போன்ற காலங்களிலே விமானப்படை எப்படியெல்லாம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கே எடுத்து காட்ட. அதே போன்று ஹெலிகாப்டர்களும் கூட்டாக 5 ஹெலிகாப்டர்கள் ஒன்றாக வந்து எப்படியெல்லாம் தனித்தனியாக பிரிந்து மக்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை இந்த துறை செய்து கொண்டிருப்பது என்பதை காட்டியிருக்கிறார்கள். நாளைய தினம் மெரினா கடற்கரையிலே மிகப்பெரிய அளவில் இந்த 92ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்படவிருக்கிறது. அங்கு 15 லட்சம் மக்கள் குழுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவையான குடிநீர் வசதி, அதே போன்று அடிப்படை கழிப்பிட வசதிகள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. 8வது நாள் இந்தியா முழுவதும் இந்த விமானப்படையினுடைய தினம் கொண்டாடப்படுகிறது. அதே போன்று தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானப்படை மைதானத்திலே அன்றைய தினம் இறுதிக்கட்ட நிகழ்வு நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் விஜய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாரசாமியுடன் கோ ஜெயக்குமார்.